தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என்னப்பா தம்பி, எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? சௌக்கியமா இருக்கேண்ணே. நான் இங்க நடந்த டெல்லியில முன்னாடி நடந்த நிறைய விஷயம்லாம் நமக்கு வந்துருக்குப்பா. இப்போ என்னண்ணே ஆச்சு? என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி துணை அந்த நாட்டின் 2வது குடிமகனா ஒருத்தர் இருந்தார்ல முன்னாடி, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுக்காரரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா, அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார்ல. ஆமா, அது என்ன காரணம்னு கேட்டா அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி காரணம்லாம் வந்திருக்குப்பா. என்னவா? என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய துணையோடு இப்போ பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கட்சிக்கு மேலே 2024 அந்த எலெக்ஷனில் தனி பெரும்பான்மைங்கிறது வரலையில. ஆமாம், அரௌண்ட் 240 கிட்ட தானே இருக்காங்க. நம்ம ஆந்திராக்காரரு அப்புறம் நம்ம பீகார்காரரோட ஆதரவோடு தானே, அந்த பெரும்பான்மையான இவங்க 2 பேர் ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காங்களே. ஆமாம்ல. ஆமாம், அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கை கட்சி என்ன பிளான் போட்டிருந்துச்சாம்மா முன்னாடி இவருடைய துணையை வச்சு, யார் நம்ம நாட்டின் முன்னாள் 2வது குடிமகனா ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட துணையோட ஆட்சி கலப்பை பண்ணிடலாம். இவங்க 2 பேரையும், யாரை நம்ம ஆந்திராக்காரரையும் பீகார்காரரையும் 2 பேருக்கு அவர் க்ளோஸ் போல இருக்குது. அவர் மூலியமா ஆதரவை வாபஸ் வாங்க சொல்லிட்டோம்னா ஈஸியா பெரும்பான்மை இல்லாம, மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி கலைஞ்சிரும் ஒரு மிகப்பெரிய பிளான் போயிட்டு இருந்துச்சான். ஆமா, இந்த விஷயம் இவங்க ஆந்திராக்காரரும் பீகார்காரர் காதுக்குமே போயிருக்கு. ஆனா நம்ம ஆந்திராக்காரர் இருக்காருல்ல, டைரக்டா டீல் பண்ணிட்டா. அப்படி பெரிய ஜி கிட்டே சின்ன ஜி கிட்டே இப்படி பிளான் போயிட்டு இருக்கு. முதல் ஸ்டேஜ்லயே இருக்கு. சூதானமா இருந்துங்க தலைவரேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்ட திரும்பிட்டா. அப்படியா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்காங்க. ஆமா, பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்காமன்னா, பல வேலைகள் நடந்து வாலண்டியரா ரிசைன் பண்ணியிருக்காரு நம்ம முன்னாடி 2வது குடிமகனா இருந்தவர். ஏஜென்ட் ஆந்திராக்காரர் நல்லா வேலை பார்த்தோம். ஆமா, நல்லா என்ன சொல்றது, நியாயமா இருந்திருக்கு. அப்படி திடீர்னு இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியாயமா இருந்திருக்கு. அப்படி இந்த தகவலாம் முன்னாடியே சொல்லி என்ன சொல்றது, காப்பாத்துறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அப்படி இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இப்ப மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா பல இது உடஞ்சி பிரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஆமா, அதுக்கு பல பேர் அங்கிருந்து உடஞ்சி 29 பேர்ல 20 பேருக்கு மேல லோட்டஸ் கட்சிக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாங்கல்ல. ஆமா, இதன் பின்னணியிலாம் இதான் காரணமா இருக்கும் போல இருக்கு. என்னன்னா, நம்ம மெஜாரிட்டியை நம்ம கூட்டணும். அடுத்து 2029 நம்ம கூட்டுறதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கூட்டுறதுக்கான வழியை பண்ணணும். 3 வருஷம் இருக்குல்ல, அது கூட்டுறதுக்கான வழியை பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதாம் லோட்டஸின் மேலிடம். இதான் நமக்கு கிடைச்சக்கூடிய முக்கியமான தகவல். 2வது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னங்க மேல அப்படின்னா, இங்க நம்ம சைக்கிள் சின்ன கட்சி இருக்குல்ல, அதுல முக்கியமான இளைஞர் பொறுப்புல இருக்கிறவரே நம்ம தேர்தலெல்லாம் ஈரோடு பக்கம்லாம் நின்றுருக்கா. அப்படி ஆமா, அவர் பாத்தீங்கன்னா தளபதி கட்சி பக்கம் போறதுக்கு தீவிர பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காமா. அப்படியா? ஆமா, அவர் கைக்கு அந்த கட்சியிலே பாத்தீங்கன்னா இளைஞர் முகமா அறியப்பட்டவரே அவர் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவர் தளபதி கட்சி கூட போறதுக்கு தீவிரமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காமா. டாக்ஸ்லாம் நிறையா என்ன சொல்றது, பல கட்ட லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்குது. ஓகேண்ணே. ஆமா, இதனால இளைஞர் ஃபேஸுக்கு அடுத்து சைக்கிள் கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்குது. என்ன பண்ண போடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வது மிக முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நம்ம மலையானவருடைய இயக்கம் இருக்குல்ல. ஆமா, இயக்கத்தை போய் 20 லட்சம் பேர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க, நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம இவர் ஆதரவு கொடுப்பாரா, அவர் ஆதரவு கொடுப்பாரா, அவர் சிக்னல் கொடுப்பாரா. இன்னைக்கு கூட ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல. ஆமா, இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தார்ல, ஒரு நடிகர் ஒருத்தர். ஆமா, நீங்களே மக்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆதரவு கொடுப்பாரா, அவர் வேவு கொடுப்பாரா, அந்த மாதிரி நிறைய கேள்விலாம் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. என்னன்னா அவருக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்குது. பிறகு என்ன நடக்க போகுது? ஆனா என்னவான்னா, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவரும் பாத்தீங்கன்னா 1-2 படத்திலேயே நடிச்சிருக்க. அப்படி அப்படியா? ஆமா, நிறைய படத்துல நடிச்சவர்ல, அவர் இல்ல, இன்னொருத்தர் 1-2 படத்துல நடிச்சவர். அவர் பாத்தீங்கன்னா இவர் மலையாள கட்சி ஆரம்பிச்சோன்னே முக்கியமான பொறுப்புல உட்கார வைக்கப்படலாம். அவர் மூலியமாக
தலைவருடைய மன்றத்துக்காரங்களாம் இருக்காங்கல்ல, ஆ. அவங்களுடைய ஆதரவும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு நமக்கு. ஆஹா. ஆமா, இப்படிதான் மலையானவரோட பலம் மலை போல கூட்டிட்டு போகுது. ஆமா, மலையானவருடைய படம் வந்து மலை போல் கூட போகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சக்கூடிய தகவல். அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.